வாட்ஸ்அப் மூலியமா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நிறைய ஸ்கேம்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ்க்கு மத்தியில இப்ப புதுசா ஒரு ஸ்கேம் வந்திருக்கு. அதுக்கு பேரு வெட்டிங் இன்விடேஷன் ஸ்கேம். சோ இந்த ஸ்கேம் மூலியமா ஆப்வியஸ்லி அதோட பேருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெட்டிங் இன்விடேஷன் அனுப்பப்படும். அந்த இன்விடேஷன் ஃபைல்ல தான் பிரச்சனையே இருக்கு. சோ இந்த வெட்டிங் இன்விடேஷன் எப்படி வரும் அப்படின்னா, அன்னோன் சென்டர் கிட்ட இருந்து வரும். உங்களுடைய ஓன் கான்டாக்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ், நீங்க வந்து டெய்லி பேசிட்டு இருக்க கான்டாக்ட்ஸ், இல்ல உங்களுடைய போன்ல ஆல்ரெடி சேவ் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நபர், இப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து வராம அன்னோன் நம்பர்ல இருந்து வரும். சோ நம்ம யூசுவலா வெட்டிங் இன்விடேஷன்ஸ் யாராவது அன்னோன் நம்பர், டிபி இல்லாதவங்கள்ட்ட இருந்து வருது அப்படிங்கும்போது நம்ம ஓகே, யார்கிட்டயோ ரொம்ப நாளா நான் கான்டாக்ட்ல இல்ல போல, இல்லைன்னா அவங்க நம்பர் மாத்திட்டாங்க போல, அவங்க நமக்கு இன்விடேஷன் அனுப்புறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்குவோம். சோ இந்த வெட்டிங் இன்விடேஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு விஷயம். வேற விதமா மெசேஜஸ் எதுவும் அனுப்பிச்சு உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கும் போது நீங்க வந்து சந்தேகப்பட்டு அதுல ஏதாவது வந்து உஷாரா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வெட்டிங் இன்விடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான மூவ். சோ யார்கிட்ட ஏதாவது வெட்டிங் இன்விடேஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களை இன்வைட் பண்ண நினைக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு நட்பு முறையில கை நீட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு விஷயம். சோ அந்த ஃபைலை நீங்க சப்போஸ் அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஏபிகே ஃபைலா இருக்கும். அந்த ஏபிகே ஃபைல் இன்ஸ்டால் ஆயிடும். உங்களுடைய அனுமதி இல்லாமலேயே, அதாவது உங்ககிட்ட ஆத்தரைசேஷன் கேட்காமலேயே இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ நீங்க வெட்டிங் இன்விடேஷன் ஃபைலை தான் நம்ம ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு கிளிக் பண்ணுவீங்க. பட் அது ஒரு ஏபிகே ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த ஏபிகே ஃபைல் அப்படிங்கிறது ஒரு வைரஸ், ஒரு மெலிஷியஸ் ஃபைல். ஸோ இந்த ஃபைல் உங்களுடைய போன்ல இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுடைய போனுடைய கண்ட்ரோலை அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது ஹேக்கர்ஸ் எடுத்துக்குவாங்க. யார் வந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் பண்ணாங்களோ அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ உங்க போன்ல இருந்து மெசேஜஸ் அனுப்புறது, உங்க போனுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் லைக் ஓடிபிஸ் ரீட் பண்றது, உங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் லைக் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் யூசர் நேம்ஸ் அண்ட் பின் நம்பர்ஸ் ஆக்சஸ் பண்றது, இது எல்லாமே அவங்களால முடியும். சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணியும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்த்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட்டும் போயிருக்கு. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெலிஷியஸ் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க, ப்ரூவ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 years வரைக்கும் ஜெயில் அண்ட் ஃபைனும், வந்து ஹெஃப்டியான ஃபைனும் கண்டிப்பா வந்து போடுவாங்க. சப்போஸ் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண தவறிடாதீங்க. சைபர் கிரைம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லாம் போறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க சைபர் கிரைம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தேவையான ஸ்கிரீன்ஷாட்ஸ், அந்த மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன விதமா சீட் பண்ணப்பட்டீங்க அப்படிங்கறத டீடைல்ஸ் எழுதி தேவையான ஸ்கிரீன்ஷாட்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் அட்டாச் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆனோன்னா விசாரணைகளை மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுல நம்மளுடைய சைட்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ யார்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி அன்சாலிசிட்டட் மெசேஜஸ் வருது அப்படிங்கும்போது ஒரு ஃபைல் அனுப்புறாங்க, ஒரு இன்விடேஷன், வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாலும் அனுப்புறவங்க யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணாம எடுத்தோடனே அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டிபி இருக்கா, அந்த பர்சன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, அவங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்காங்களா, உங்களை பர்சனலா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறத ஒரு ஃபியூ மெசேஜஸ் நீங்க டிரான்சாக்ட் பண்ணீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு. ஸோ உங்களை பத்தி சுத்தமா தெரியாதவங்க உங்களுக்கு ஒரு வெட்டிங் இன்விடேஷன் அனுப்பணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. உங்களை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த பர்சன் வந்து சஸ்பிஷியஸ் பர்சன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால பர்சனை முதல்ல வெரிஃபை பண்ணாம அந்த ஃபைலை ஓபன் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்க போன்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் அப்டேட்டடா வச்சுக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத ஆப்ஸ், கேம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை டவுன்லோட் பண்ணும்போது, தேவையில்லாத வெப்சைட்ஸ்க்கு நீங்க போகும்போது இந்த மாதிரி மலிஷியஸான விஷயங்கள் உங்களுடைய போன்ல செக்யூரிட்டியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய போன்ல ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி எந்த விஷயங்களும் போன்ல வச்சுக்காதீங்க. ஏன்னா போன் அப்படிங்கிறது இப்ப எல்லாருமே பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய யூஸ் பண்றோம். ஸோ எல்லாருமே வந்து யூபிஐ வச்சிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட்ஸோட ஆப்ஸ் வந்து யூஸ் பண்றோம். போன் அப்படிங்கிறது ரொம்ப பத்திரமா வச்சுக்க வேண்டியது அவசியம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. இன் கேஸ் நீங்க ஏதாவது சீட் பண்ணப்பட்டுட்டீங்க, ஸ்கேம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணா as soon as possible நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.